ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். பாசுரம் 16. தன்னுடைய பூர்வ விருத்தாந்தத்தை அருளிச் செய்கிறான்னு இந்த பாசுரத்தினுடைய அவதாரிகை. சூதனாய் கள்வனாகி தூர்த்தரோடு இசைந்த காலம்னு தன் சரித்திரத்தை தானே பாடுறார். உபநயனம் ஆகி வேத சாஸ்திரம் படிச்சதுனால ரங்கனுக்கு புஷ்ப கைங்கரியம் பண்றதுதான் உயர்ந்ததுன்னு உகந்து திருவரங்கத்துல தோட்டம் போட்டு விதவிதமான சுகந்த புஷ்பங்களை பறிச்சு மாலை கட்டி ரங்கனுக்கு சாத்தி ஆனந்தப்படுவார். பெருமாள் சன்னதியில கிடைக்கிற பிரசாதமே இவருடைய சரீரத்துக்கு போதுமானதா இருந்தது. தன் தோட்டம் தெரியும், பெரிய பெருமாள் தெரியும், இவரை எல்லாருக்கும் தெரியும், இவருக்கு யாரையுமே தெரியாது. பெரிய பெருமாள் ஒரு திருவிளையாடல் பண்ணினர். இவர் தவறிட்டார்னு சொல்லக்கூடாது, ஏன்னா இவர் அவதார புருஷர், கபடு சூது தெரியாது. ஒரு நாள் ஒரு வேசியாஸ்திரி தேவதேவிங்கிறவோ இவரோட தோட்டத்தை அழக பார்த்து பிரமிச்சு நிக்கிறா. இவரோ மண்ணை கொத்திண்டு இருக்கார். இவளை திரும்பி கூட பார்க்கல. இவர் ஒரு புருஷனா? என்ன பார்த்து ரசிக்காத புருஷாலே இந்த லோகத்துல இல்ல. இவரை எப்படியாவது வசப்படுத்துவேன்னு சபதம் பண்ணிட்டா. அடுத்த நாள் கோவில் வாசல்ல சாதாரண வஸ்திரம், திருமண் காப்பு இட்டுண்டு பூஷணங்கள் இல்லாம நமஸ்கரிச்சுண்டு பொல பொலன்னு கண்ணீரோட நடிக்கிறா. நான் ஒரு வேசி, அந்த தொழில் நடத்த எனக்கு இஷ்டமில்லை, இந்த ஜன்மத்தை வீணாக்காம பாகவத கைங்கரியம் பண்ணிட்டு நல்ல கதியை அடைய ஆசை, தாங்கள் கடாட்சிக்கணும் அப்படின்னா. ஆழ்வார் நம்பிட்டார். நீச்ச குலத்துல பிறந்தவோ உத்தம ஞானத்தோட இருக்காளேன்னு தன் தோட்டத்துல தன்னோட கூட புஷ்ப கைங்கரியம் பண்ண சொன்னார். ராத்திரியில ஒரு மரத்தடியில படுத்துப்பா, வேற சம்பந்தம் இல்லை. ஒரு நாள் நல்ல மழை, தன் குடிசையில ஒரு ஓரத்துல தங்க சொன்னார். சித்தவிகாரம் ஏற்பட்டுடுத்து இவளுக்கே அடிமை ஆயிட்டார். பெருமாள் பக்கம் போறதே இல்லை. இவரையும் இவர் சொத்தையும் சுவாதீனப்படுத்திண்டு தன் வீட்டுக்கு அழைச்சிண்டு போயிட்டா. இவள் வீட்டோட தேவதேவின்னு சொல்லிட்டு பிரஜை இல்லாம இருக்க. ஒரு நாள் இவரை வெளியில தள்ளிட்டா. 4 வீடு தள்ளி ஒரு திண்ணையில தேவதேவின்னு கதறின்னு இருக்கார். தேவதேவன் பிராட்டியோட பெருமாள் வீதியில எழுந்தருள்றார். பிராட்டி கடாட்சம் பட்டுடுத்து இவரை காப்பாத்துங்கோ அப்படின்ட்டா பிராட்டி. ஒரு ஷோக்கான பையனா தகன்னு ஒரு பொன் பட்டியில தேவதேவி கிட்ட கொடுத்து விப்ரன் நாராயணரை கூப்பிட்டுக்கோ அப்படின்னார். இவர்கிட்ட போய் உம்ம தேவதேவி கூப்பிடுறா அப்படின்னார். யார் இவர்னு இவர் முகத்தை கூட பார்க்காம விழுந்தடிச்சு ஓடினார் ஆழ்வார். கதிரவன் குணதிசை சிகரம் வந்தடைந்தான்னு இவருடைய திருப்பள்ளி எழுச்சி பாடி கதவை திறந்தார்கள். ஒரு பொன்பட்டுல காணலைன்னு உடனே தேடினார்கள். போலீஸ் வந்தது. கோவில் கூட்டுற வேலைக்காரி தேவதேவி வீட்லயும் கூட்டுவா, பொன்பட்டுல தேவதேவி வீட்டுல பார்த்தேன்னு சொல்லிட்டா. ராஜாவே வந்து தேவதேவியை கேட்கிறார். விப்ர நாராயணர் கொடுக்க சொன்னார்னு ஒரு பையன் கொடுத்தான் அப்படின்னா. இவரை கேட்டார்கள். இவர் சுயநினைவே இல்லாம முழிக்கிறார். கைது பண்ணி சிறையில வச்சுட்டான் ராஜா. இவர் பரம பாகவதராச்சே, எப்படி தண்டனை கொடுப்பேன்னு கவலையோட இருந்தான் ராஜா. ராத்திரி இவர் கனவுல பெரிய பெருமாள் தோன்றி இவருக்காக தூது போய் நான் தான் கொடுத்தேன், அவரை விடுவிச்சுடு, அவர் பரம பக்தன் அப்படின்னார். காலம்பர ஆழ்வார ராஜா சேவிச்சு பெருமாள் கனவுல சொன்னதை சொன்னார். எல்லாரும் ஆச்சரியமா பார்க்கிறா. ஆழ்வார் கதறி அழற. சூதனாய் கள்வனாய் துர்த்தரோடு இசைந்த காலம் அப்படின்னு பாட்ட ஆரம்பிச்சு பெருமாள் பக்கத்துல போய் நின்னுட்டு சொல்ற, அழகனூர் அரங்கமன்றே, இந்த அழகனை விட்டுட்டு எந்த அழகையோ தேடிண்டு போனேனே, மாதரார் கயற்கண் என்னும் வளையுள் பட்டு அழுந்துவேனை போதரே என்று சொல்லி திருக்கரத்தை காண்பிச்சு போதரேன்னு சொல்றது போலவும் இருந்தது, வான்னு கூப்பிடுறது போலவும் இருக்கு. அவன் திருத்தினாதான் திருந்த முடியும். புந்தியில் புகுந்து தன்பால் ஆதரம் பெருக வைத்த, வெளியிலேந்து புத்தி சொல்றவன் இல்ல, அவன் புந்தியில் புகுந்து திருத்திட்டான். மதிமயங்கி யாருடைய அழகியோ பார்த்து மயங்கி நின்ன பிள்ளை உறங்காவில்லி தாசர பெரிய பெருமாள் கண்களை காண்பிச்சு சுவாமி ராமானுஜர் திருத்தினது மாதிரி அழகிய மணவாளனான நம்பெருமாள் இவரை ஆட்கொண்டு எதிரில் நின்று தன் அழகை காண்பிச்சு பிற அழக மறக்கும்படி பண்ணினார். இவரோட அனுபவத்தை சொல்றதுனால போதரே என்று சொல்லி, இனிமே அந்த வழியில போகாதடான்னு என்னை தடுத்து என் மனச மாத்தி புந்தியில புகுந்து மாத்தின மனச மறுபடியும் ஓட விடாம இருக்கிறதுக்காக உள்ள வச்சு பூட்டுற மாதிரி தன்பால் தன்னிடத்துல ஈடுபடும்படி பண்ணிட்டான். அந்த ஈடுபாடும் குறையாம இருக்க ஆதரம் பெருக வைத்த,
நித்தியம் நித்தியம் நவநவமான பக்தி ரசம் பெருகும்படி பண்ணார். அதுக்கு அவரிடத்துல என்ன யோகியதை இருக்குன்னா அழகன் அவன். அந்தண்ட இந்தண்ட போகாம எத்தனை ஜன்மா எடுத்தாலும் பொங்கி எழக்கூடிய ஆதரம் பெருக வைத்த அரங்கன் அல்லவோ அவன்னு ஆழ்வார் சொல்றார். ஆழ்வார் திருவடிகளே சரணம்.